தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 18/6/2016 சனிக்கிழமை, அனுசம் நட்சத்திரம் பின்னிரவு 5:26 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு சுற்றுலா தினம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இயற்கையை ரசிக்க வேண்டும். இயற்கை இயல்பாகவே வருவது, செயற்கை நாமவே செயல்பட்டு உருவாக்கிக் கொள்வது. இயற்கையாக எத்தனையோ மலைகள், அருவிகள் எல்லாம் இருக்கின்றன. சிலர் இந்த சுற்றுலா தினத்தை எல்லாம் சிறப்பாக கொண்டாடி பல மலைப்பகுதிகளுக்கெல்லாம் சென்று வருவார்கள். அந்த அடிப்படையிலே இளமையான காலங்களிலே எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒருமுறை சுருளிமலை என்ற ஊருக்கு நான் சுற்றுலா சென்றிருந்தேன். அந்த ஊரிலே ஒரு அருவி இருக்கிறது, நல்ல குளிர்ச்சியான நீர் வரும் என்று சொன்னார்கள். அங்கே செல்கின்ற பொழுது பரந்த வெளியிலே நிறைய மரங்கள் இருந்தன. அந்த மரத்திலே ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் எழுதி ஒரு போர்டு தொங்கியது. இன்றைக்கும் என் மனதிலே அது நினைவிலே இருக்கிறது. அந்த மரங்களுக்கு மத்தியிலே ஒரு மரத்தின் அடியில் ஒரு போர்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அதிலே என்ன எழுதியிருந்தது என்று சொன்னால், ஒரு மரம் 1 கோடி தீக்குச்சிகளை உருவாக்கும், ஒரு தீக்குச்சி 1 கோடி மரங்களை அழித்துவிடும், எனவே அருள் கூர்ந்து புகைப்பிடிக்காதீர்கள் என்று அழகான வாசகம் எழுதியிருந்தது. சுற்றுலா செல்கிற பொழுது அதையெல்லாம் நான் ரசித்தேன். மற்றொரு முறை ஈரோட்டு பக்கத்திலே நான் சென்று சுற்றுலாவுக்கு சென்ற பொழுது ஒரு கடிகாரம் ரிப்பேர் பார்க்கின்ற கடை, கடிகார கடை என்று சொல்வார்கள். அதிலே ரிப்பேரும் பார்த்து கொடுப்பார்கள், பழுது பார்த்து கொடுப்பார்கள். அந்த இடத்திலே ஒரு போர்டு போட்டிருந்தது. மிக அழகான வாசகம் எழுதியிருந்தார், தமிழ் பற்றுள்ள ஒருவர் போலும். அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால், பொழுது பார்க்கின்ற கருவி, பழுது பார்க்கின்ற இடம் என்று அதிலே குறிப்பிட்டிருந்தார். கோவை பகுதியிலே ஒரு முறை நான் சுற்றுலா சென்ற பொழுது அங்கு ஒரு அற்புதமான வாசகம் எழுதியிருந்தது. காடுகளெல்லாம் நாடுகளானால் நாடுகளெல்லாம் நரகமாகிவிடும் என்று எழுதியிருந்தது. இப்படி நாம் சுற்றுலா செல்கின்ற பொழுது எத்தனையோ வாக்கியங்களை எல்லாம் நாம் ரசிக்க முடியும், இயற்கையை ரசிக்க முடியும். அந்த அடிப்படையிலே சுற்றுலா தினம் இன்றைக்கு வந்திருக்கிறது. நீங்களும் வாய்ப்பிருக்கும் பொழுது சுற்றுலா சென்று இயற்கையை ரசியுங்கள், அனுபவியுங்கள் என்று சொல்லி நேற்று சொல்லியதனுடைய தொடர்பாக உங்களுக்கு அபிஷேக பலனிலே இன்றைக்கு மங்கள நான் சூட வேண்டும் என்றால் தெய்வத்திற்கு எந்த அபிஷேகம் செய்வது என்பதை பற்றி சொல்லப் போகின்றேன். ரொம்ப பேரு கல்யாண கவலை நிறைய வந்துருச்சு. 37 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடியல. எனக்கு 41 வருஷம் ஆச்சு, நான் வங்கி அதிகாரியாக இருக்கிறேன், எனக்கு இன்னும் திருமணம் முடியவில்லை, வந்த வரன்கள் எல்லாம் வாயில் தேடி வந்து திரும்பி போய்விட்டனவே என்றெல்லாம் தினத்தந்தி வெள்ளி மலருக்கு நான் பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதில் வரக்கூடிய ஜோதிட கேள்வி பதில் பகுதியிலே யார் கேள்விகள் அனுப்பினாலும் கூப்பன் நோட்டி அனுப்பினால் அதிலே பரிசீலித்து அதற்கு பதில் கொடுத்துக் கொண்டு வருகிறேன். அதிலே வருகிற கேள்வியிலே பாதிக்கு மேல் திருமண தடைதான் வருகிறது. திருமண தடை ஏற்படுகிறதே, எனக்கு 36 வயதாகிவிட்டது, திருமண தடையாக இருக்கிறது, 40 வயதாகிவிட்டது என்று மணமகளுடைய ஜாதகமும் அனுப்புகிறார்கள், மணமகனுடைய ஜாதகமும் அனுப்புகிறார்கள். இப்படியெல்லாம் மங்கள நான் சூட முடியவில்லையே என்று கவலைப்படுபவர்கள் எல்லாம் மஞ்சள் தூளால் அபிஷேகம் செய்தால், இறைவனுக்கு மஞ்சள் தூள் அபிஷேகம் செய்து பார்த்தால் மங்கள நான் சூடுகின்ற வாய்ப்பு விரைவிலே வந்துவிடும். சரி, கடன் அதிகமாக இருக்கிறது என்று கவலைப்படுபவர்கள் கடிதமும் நிறைய வரும். எங்களுக்கெல்லாம் கடன் சுமை நிறைய இருக்கிறது. நேரை சந்திப்பவர்கள் கூட சொல்வார்கள், எங்களுக்கு பல லட்சங்கள் கடன் இருக்கிறது, தொழிலுக்காக கடனை வாங்கி போட்டுக்கொண்டே இருக்கிறோம், எப்பொழுதுதான் கடன் சுமை தீரும் என்பார்கள். தொழில் நன்றாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. அபிஷேகப்படி பார்த்தால் அரிசி மாவினாலே அபிஷேகம் செய்ய வேண்டும். எனவேதான் நெய்யாலே அபிஷேகம் பாவம் தீர்க்கும், நிகரற்ற சந்தனமோ புகழை கூட்டும், வையகத்தில் எண்ணெயது ரோகம் தீர்க்கும், வனப்புமிகு மஞ்சள் தூள் அபிஷேகத்தால் மெய்யாக மங்கள நான் சூடும் வாய்ப்பு மிக விரைவில் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். தெய்வத்திற்கு அரிசி மாவு அபிஷேகத்தை செய்தவர்க்கு படிப்படியாய் கடனும் தீருமாம். எனவே கடன் தீர வேண்டுமானால் அரிசி மாவால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேக பலனிலே இது போன்ற அமைப்புகள் இருப்பதாக சான்றோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கிழமை சனி என்பதனாலே நீங்கள் சனி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றுவது நல்லது. எண்ணெயால் அபிஷேகம் செய்து ஏழ் தீபம் ஏற்றி எள்ளோதரை நைவேத்தியமிட்டு நீல மாலைகள் முன்பெல்லாம் கிடைக்கும், ஆனால் இப்பொழுதெல்லாம் வாசமுள்ள சுகந்த மாலைகளை அதற்கு அணிவித்து வழிபாடுகளை மேற்கொண்டால் சனியின் பிடியில் சிக்கியவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம், விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படுகின்ற நாள்.
வீண் விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எதை தொட்டாலும் விரயமாக இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். நட்பு பகையாகலாம். உறவினர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே கிடைக்கும். 8ஆம் இடத்திலே செவ்வாயும் இருக்கிறது, சனியும் இருக்கிறது, சந்திரனும் இருக்கிறது. எனவே மிக மிக விழிப்புணர்ச்சியோடு இருப்பது மட்டும் அல்லாமல் அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்து செல்லுங்கள். கிழமையின் அடிப்படையில் இன்றைக்கு சனி என்பதால் சனி பகவானையும் வழிபாடு செய்தால் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். ரிஷபராசி நேயர்களே, குடும்ப முன்னேற்றத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துகின்ற நாள். கோரிக்கைகள் நிறைவேறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். செவ்வாய் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் தாமதங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் கூட உருவாகலாம். சேமிப்பு கரைகிறதே என்று கவலைப்படுவீர்கள். புதன் வலிமை இழந்திருப்பதால் வந்த பணம் மறுநிமிடமே செலவாகலாம். சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உத்தியோக முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் நாள். நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு முயற்சி செய்து நல்ல உத்தியோகம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். எனவே பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அலைபேசி வழி தகவல் அனுகூலமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் உண்டு. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். கடகராசி நேயர்களே, பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கேனும் நீங்கள் பணப்பொறுப்புகள் சொன்னால் அது சிக்கலில் கொண்டு போய் விடலாம். எனவே ஜாமீன் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. வழியில் செல்லும் பொழுது, நீங்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது செல்போன் பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். அதனால் சில ஆபத்துகள் ஏற்படலாம். பல காரியங்கள் பாதியில் இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். கொடுத்த வாக்கையும் உங்களுக்கு காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். ஆரோக்கியம் சீராவதற்காக மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக ஓரளவு குணமடைய வாய்ப்பு உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படும் நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படலாம். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். அண்ணன் தம்பிகளை அரவணைத்து செல்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் நாள். விருப்பங்கள் நிறைவேறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கும் செவ்வாய் 3லே இருக்கிறார். ஆனால் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்து வருவார்களா என்பது சந்தேகம்தான். வழக்கு சாதகமாக முடியாது. பிள்ளைகளாலும் உங்களுக்கு விரயங்கள் கூடுதலாகவே இருக்கலாம். கடிதம் கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்குமா என்பதும் சந்தேகம்தான். 10லே சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். தனாதிபதி 10லே வக்ர இயக்கத்தில் அதாவது அஸ்தங்கத்தில் இருப்பதனாலே தொழிலில் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பெண்வெளி பிரச்சனைகள் தலை தூக்கலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, வழக்குகள் வாயில் தேடி வரும் நாள். இன்றைக்கு நீங்கள் சும்மா இருந்தாலும் வம்பு வழக்குகள் வாயில் தேடி வரலாம். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். பழைய வாகனங்கள் பழுதாகிவிட்டது, புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் ஒரு கணம் சிந்திப்பது நல்லது. எதை செய்தாலும் யோசித்து செய்வது மட்டுமல்ல, கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். முன்கோபத்தால் முன்னேற்றத்திற்கு தடை ஏற்படலாம். விருச்சிக ராசி நேயர்களே, சந்திரமங்கல யோகம் செயல்படும் இன்று. கணிசமான தொகை உங்கள் கைகளில் புரளப் போகின்றது. காரிய வெற்றி ஏற்படும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். எதிர்பாராத தனவரவும் உண்டு. இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். உறவினர்களின் ஒத்துழைப்போடு உள்ளன்போடு பழகியவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். தனுசு நேயர்களே, உங்களுக்கு திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திடீர் திருப்பங்கள் வரலாம். அஞ்சல் வழியிலும் அனுகூலம் உண்டு. அலைபேசி வழியிலும் அனுகூலம் உண்டு. பார்க்கும் குருவால் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. மகரராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்கோபத்தால் முக்கிய புள்ளிகளை எதிர்த்துக் கொள்ளும் நாளாக அமையப் போகிறது. முயற்சியில் வெற்றி கிடைப்பது அரிது. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் என்றாலும் கடைசி நேரத்தில் தான் காரியங்கள் கைகூடும். வழக்குகளில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். வாங்கல் குடுக்கல்களில் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். 8லே ராகு இருப்பதால் திடீர் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுகின்ற நாள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். சிக்கல்களும் அகலும். புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
ஊதிய உயர்வு பற்றி அனுகூலமான தகவல் வந்து சேரப்போகின்றது. குரு பார்வையால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும். கல்யாண கனவுகள் நனவாவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள் இந்த நாள். மீனராசினியர்களே, கையிருப்பு கரையும் நாள். நேற்றைய சேமிப்பு இன்றைக்கு கரையப் போகிறது. கடிதம் எதிர்பார்த்த தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கலாம். ராசிநாதன் 6லே இருக்கிறார். உத்தியோக மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது நடைபெறும். அது மட்டுமல்ல, அரசு உத்தியோகத்திற்கு பல நாட்களாக முயற்சி செய்தவர்களுக்கு அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இடமாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இன்றைக்கு தென்படும். எதிரிகளின் தொல்லை ஓரளவு உங்களுக்கு குறையலாம். மாலை நேரத்தில் மகிழ்ச்சிக்குரிய தகவல்களை நண்பர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் சனி என்பதால் விநாயகர் வழிபாடையும் மேற்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். ஆனந்தம் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.